ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, என்னுடைய ஆலயத்திற்கு நீ நன்றி சொல்ல வருவது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் ராஜயோகத்தை கொடுப்பதற்காக எப்பொழுதுமே நான் இருக்கின்றேன். யாருடைய எதிர்பார்ப்புகளையும் நீ எதிர்பார்க்காமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்த வேண்டும் என்று பலமுறை நான் சொல்லி இருக்கின்றேன். மனிதர்களை நம்புவதால் அந்த இடத்தில் நீ ஏமாறக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டு விடுகின்றது. உன்னுடைய அப்பாவித்தனத்தை, வெகுளித்தனத்தை சிலர் சரியாக பயன்படுத்தி கொள்கின்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். நம்ப வைத்து உன்னை ஏமாற்றவும் செய்கின்றார்கள். இறைவனிடத்தில் உன்னுடைய எதிர்பார்ப்பை வை. இறைவன் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை ஒரு பொழுதும் ஏமாற்றாமல் நிறைவேற்றி வைப்பான். எங்கே அப்பா நடக்கின்றது, இறைவனை நம்பியும் தானே தாமதம் ஏற்படுகின்றது என்று எப்பொழுதும் எண்ணாதே. அந்த எதிர்மறை எண்ணம்தான் நடக்க வேண்டிய பல நல்ல விஷயங்களை நடக்க விடாமல் தடுத்தும் விடுகின்றது. நீ நினைத்ததை எல்லாம் நடத்தி கொடுக்க இறைவன் ஆயத்தமாகும் பொழுது உனக்குள் எழுகின்ற எதிர்மறை எண்ணங்களால் கிடைக்கப்படுகின்ற அருளானது தடைப்பட்டும் விடுகின்றது. என் அன்பு குழந்தையே, உன்னை செல்லாத காசாக நினைத்தவர்களுக்கு மத்தியில் நான் உன்னை வைரக்கல்லாக ஜொலிக்க வைப்பேன். உன்னை எல்லோருமே நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்தி காட்டுவேன். இது எல்லாம் எப்படி நடந்தது என்று நீ மிக பெரிய அளவிற்கு ஆச்சரியத்தை படக்கூடிய வகையில் உனக்கான வெற்றியையும் சந்தோஷத்தையும் உயர்வையும் இந்த முருகன் நான் கொடுக்க போகின்றேன். தேவையில்லாமல் இப்பொழுது நடக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் நீ தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். மனபலம் என்பது உடல் பலத்தை விட மிக மிக அவசியமான ஒன்று. மன தைரியத்தை மட்டும் இழந்துவிடக்கூடாது. உடல் பலத்தோடு சேர்ந்து மனபலம் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மிக பெரிய பக்க பலம். எப்பொழுதும் நீ தைரியமாக இருக்க பழகு. உனக்கான அறிவையும் கவனத்தையும் தெளிவையும் உன்னுடைய முருகன் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். எந்த ஒரு கவலையும் படாமல், எந்த ஒரு குறையும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்வாய். அறியாத சில விஷயங்களால் நீ இக்கட்டான சூழ்நிலையில் தற்சமயம் சிக்கிக் கொண்டிருக்கின்றாய். உன்னை பின்னோக்கி தள்ளுகின்ற அத்தனை சூழ்நிலைகளிலிருந்தும் நான் உன்னை விலக்கி வைத்து முன்னோக்கி உன்னுடைய வெற்றி பாதையை நோக்கி நீ பயணம் செய்யும்படி நான் உன்னை தூண்டி விடுவேன். எப்பொழுதும் தெளிவான மனநிலையோடு இருந்து உனக்கான காரியங்களை நீயே வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய கண்களை நான் திறந்து வைப்பேன். நல்ல காரியங்கள் பலவற்றை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க போகின்றேன். உன்னுடைய மனதிற்கு அமைதியையும் நிம்மதியையும் கொடுக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் இனி ஒவ்வொன்றாக நடக்கும். மாறாத பிரச்சனை என்றோ தீராத பிரச்சனை என்றோ எதுவுமே கிடையாது. அனைத்திற்கும் தீர்வு இருக்கின்றது என்று நம்பி தேடு. தீர்வானது உன் முன்னால் தான் இருக்கின்றது. வேறு எங்கேயும் நீ தேடி அலைய வேண்டியது இல்லை. வாழ்க்கை இத்தனை கஷ்டத்தை கொடுக்கின்றது என்று எப்பொழுதும் எண்ணிக்கொண்டு இருக்காதே. கஷ்டங்கள் எல்லாம் இன்பங்களாக மாறப்போகின்றது. நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.